Hi everyone, CCNA 200-301 சீரீஸில் இன்றைக்கி வந்து டே 4 என்ன பார்க்குறோன்னா ஐபி அட்ரஸஸ் பார்க்க போகிறோம். ஐபி அட்ரஸ்னால் என்ன, அதனோட டைப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஐபி அட்ரஸ்னால் ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். வி ஆர் யூஸிங் 2 டைப் ஆஃப் வெர்ஷன். அதாவது 2 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து IPv4 அண்ட் IPv6 வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 6. எதனால் நம்ம ஐபி வெர்ஷன் 6 போகிறோன்னா IPv4 வந்து 32 பிட் அட்ரஸ்ஸு. அது வந்து இப்போது அந்த ஐபி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து IPv6 போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால IPv4 வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஐபி அட்ரஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் IPv6 யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ புதுசாக யூஸ் பண்ணுற ASP எல்லாமே IPv6 யூஸ் பண்ணிருக்காங்க. So let's start first discussion IPv4. Okay, IP uses packets called IP packets to carry information. Every IP packet should have address. அது வந்து IP வந்து பேக்கெட்டை யூஸ் பண்ணும். அதுக்கு பேர் வந்து IP பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த IP பேக்கெட்ஸ் தான் அட்ரஸை கேரி பண்ணிட்டு போகும். IP அட்ரஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகும். இது வந்து ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட் அட்ரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட். இது வந்து 2 பார்ட்டாக பிரியும். இது வந்து 32 பிட்டு. அது எப்படின்னா 32 பிட் எப்படி இருக்குன்னா பண்ணுற பாருங்களேன். இப்போ வந்து இப்படி பிளாக்காக இருக்கும். ஒரு பெட்டி மாதிரி எடுத்துப்போம். இதில் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டும் வந்து டாட்டில் தான் மென்ஷன் பண்ணும். டாட் ஐபி அட்ரஸ் வந்து 4 டாட்டாக பிரித்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பார்ட் வந்து ஒரு பிளாக் வந்து 8 பிட்டு, இன்னொரு பிளாக் 8 பிட்டு, இன்னொரு பிளாக் 8 பிட்டு, இன்னொரு பிளாக் 8 பிட்டு. இப்போ வந்து IPv4 தான் நம்ம பார்க்குறோம். IPv6 வந்து நம்ம கம்மிங் வீடியோவில் பார்ப்போம். இப்போ IPv4 மட்டும் தெளிவாக பார்ப்போம். IPv4 வந்து ஒவ்வொரு பிளாக்கும் 8 பிட் இருக்கும். 8 பிட். ஓகேவா, 8 பிட். டோட்டலாக வந்து 32 பிட். இதுதான் 32 பிட் அட்ரஸ். 2 பார்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று வந்து நெட்வொர்க் பார்ட்டு, இன்னொன்று வந்து ஹோஸ்ட் பார்ட். ஓகேவா, வந்து கிளாஸ் ஏ. இப்போ வந்து நமக்கு எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னா 5 கிளாஸஸ் இருக்குது. ஐபி அட்ரஸில் 5 கிளாஸஸ் இருக்குது. தேர் ஆர் டிவைடட் பை ஐனா. ஐனான்றது வந்து இன்டர்நெட் அசைன்டு நம்பர் அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து இந்த கிளாஸை வந்து பிரித்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் ஐபி அட்ரஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. கிளாஸ் ஏல வந்து 1 to 166 வரைக்கும் இருக்கும். கிளாஸ் ஏ ரேஞ்ச் வந்து 166 வரைக்கும் இருக்கும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1.1.0 இதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடியும்னா 126 முடியும். ஓகேவா, இதில் 1லிருந்து 255 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். 255 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இதில் 1லிருந்து 255 வரும். 255 வரும். இதில் 1லிருந்து 255 வரும். இத்தனை அட்ரஸ் இருக்குது. அதாவது வந்து 255 × 255 × 255. இந்த இதில் 1 டாட்டில் ஆரம்பிக்கிறதுல இவ்வளோ அட்ரஸ் வரும். அப்புறம் 2 டாட்டில் அவ்வளோ அட்ரஸ் வரும். அது மாதிரி வரும். மொத்தம் உங்களுக்கு இத்தனை அட்ரஸும் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து கிளாஸ் பி வந்து 128லிருந்து 191 வரைக்கும் இருக்கும். 127 ஏன் வரலன்னு பார்த்தீங்களா, 127 வந்து லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து கிளாஸ் டி வந்து மல்டி கிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிளாஸ் டி வந்து நம்ம இது ஸ்விட்சிங் கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்சிங் கான்செப்டில் OSPF யூஸ் பண்ணும்போது ரிப்பு இந்த ப்ரோட்டோக்காலில் யூஸ் பண்ணும்போது மல்டி கிளாஸ்ட் என்னென்னு பார்ப்போம். கிளாஸ் சி வந்து ரிசர்வ்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 3 கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஓகே, அப்போ சப்நெட் மாஸ்க். இட் இஸ் an address used to identify the network and host portion of the IP address. இது வந்து எதுக்காகனா வந்து சப்நெட் மாஸ்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நெட்வொர்க் பார்ட்டு ஹோஸ்ட் பார்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக
கிளாஸ் ஏல வந்து ஒரு நெட்வொர்க் பார்ட் 3 ஹோஸ்ட் பார்ட் இருக்கும். நெட்வொர்க் பார்ட்ன்றது 255 மென்ஷன் பண்ணுவோம், அதே வந்து ஹோஸ்ட் பார்ட்டை வந்து 0 மென்ஷன் பண்ணுவோம். கிளாஸ் பியில் 2 நெட்வொர்க் பார்ட் ஒரு ஹோஸ்ட் பார்ட் இருக்கும். சரிங்களா? இது வந்து சப்நெட் மாஸ்க் நம்ம ஐபி அசைன் பண்ணும்போது நம்ம முன்னாடி லேபில் பார்த்துருப்போம். ஐபியில் அசைன் பண்ணும்போது வந்து சப்நெட் மாஸ்க் தானாக எடுத்துக்கும்ல, அது இப்படி தான் எடுத்துக்கும். கிளாஸ் சியில் 2 நெட்வொர்க் 3 நெட்வொர்க் பார்ட் ஒரு ஹோஸ்ட் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கிளாஸ் சி. இந்த 3 கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். we have private IP and public IP. let discuss. ஓகே, ப்ரைவேட் ஐபி, அதாவது வந்து ப்ரைவேட் ஐபின்னா என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ அன்ரெஜிஸ்டர்ட் ஐபி. இது வந்து யூனிக்காக இருக்காது. அது வந்து இந்த ஐபி வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து யூனிக்காக கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோடதே பாருங்களேன். இப்போது கமெண்ட் ப்ரோம் எடுத்துக்கலாம். ஐபி கான்ஃபிக் போட்டோன்னா ஐபி அட்ரஸ் வருதா? நம்ம ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒயர்லெஸ் IPv4. இந்த ஐபி வந்து ப்ரைவேட் ஐபி. இது வந்து நம்மளோட பப்ளிக் ஐபி கிடையாது. பப்ளிக் ஐபி எப்படி பார்க்கலான்னா மை ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. மை ஐபி அட்ரஸ் பார்த்தீங்களா? இதுதான் இவர் பப்ளிக் ஐபி. இது வந்து IPv6 யூஸ் பண்ணியிருக்காங்க. IPv4 வேணும்னா பாருங்களேன், இதுதான் வந்து பப்ளிக் ஐபி IPv4. இப்போ இந்த நம்ம ஐஎஸ்பி வந்து இவங்க இந்த ப்ராட்பேண்ட் வந்து IPv4 அண்ட் IPv6 ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டாக் ஐபின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து லேட்டஸ்ட்ன்றதுனால IPv6 அண்ட் IPv4 ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பப்ளிக் ஐபி. இதில் இந்த கமெண்ட் ப்ராப்ளம் காமிக்கிறது வந்து ப்ரைவேட் ஐபி. அது வந்து ஃப்ரீ. இது வந்து பே பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? ஓகே, இட் இஸ் யூனிக் வித் தி நெட்வொர்க். இது வந்து யூனிக் வித் நெட்வொர்க்கில் யூனிக்காக இருக்கும். அந்த ஒரு நெட்வொர்க்கில் மட்டும் அந்த ஆர்கனைசேஷன் யூனிக்காக இருக்கும். இட் நாட் ரெகனைஸ்ட் ஆன் இன்டர்நெட். இது இன்டர்நெட்னால ரெகனைஸ் பண்ணப்படாது. பப்ளிக் ஐபி வந்து இட் இஸ் பப்ளிக் நெட்வொர்க், இட் இஸ் நாட் ஃப்ரீ. இது வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும். எங்கள் ஐஎஸ்பி கிட்டேயோ இல்லைனா வந்து ஐநாகிட்டேயோ. இப்போ பல்காக வாங்கணும்னா ஐநாகிட்ட வாங்கணும், நிறைய ஐபி வாங்கணும்னா ஐநாகிட்ட வாங்கணும். இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் ஐபி, இட் இஸ் குளோபலி யூனிக். இது வந்து குளோபலாக யூனிக். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ பப்ளிக் ஐபி ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த ஐபி வந்து குளோபலாக வேறு யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் இருக்கும். இட் ரெகனைஸ்ட் ஆன் இன்டர்நெட். இது இன்டர்நெட்டில் ரெகனைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஐபியை வச்சு நீங்களே வந்து இன்னொரு அதாவது வந்து ப்ரைவேட் ஐபியை நீங்கள் நிறையா அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ தான். ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து நிறையா ப்ரைவேட் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரைவேட் ஐபியோட ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் தான் ப்ரைவேட் ஐபி நம்ம இது பண்ண முடியும். கிளாஸ் ஏல 10.0.0 10.255.255 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதில் வந்து 127 வந்து லூப் பேக். அதாவது 127 எதுக்குன்னா இப்போ நம்மளோட லேண்ட் கார்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றக்காக, இது ட்ரபுள் ஷூட் பண்ணுறக்காக நம்ம அதை யூஸ் பண்ணி எல்லாமே வருது. ஆனால் இன்டர்நெட் வரல, அதாவது கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அது வந்து லேண்ட் கார்டு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா 127 இந்த கிளாஸ் ஐஐபியை வச்சு பிங் பண்ணால் அது ரிப்ளே வரும். அது ரிப்ளே வந்துச்சுன்னா லேண்ட் கார்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அபிபான்னு ஒன்று இருக்குது. அபிபா வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸிங் சொல்லுவாங்க. இது வந்து 169. இது எதுக்குன்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணிப்போம். 168.254.0.1 169.254.254.254 இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸிங் இருக்கும். எதுக்குன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸிங் இப்போ பாருங்களேன். இப்போ ஒரு சுவிட்சு
இப்போ பிசியும் சுவிட்சும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து டைனமிக்காக இது பண்ணிட்டோன்னு வைங்களேன். டைனமிக்காக இது பண்ணோன்னா கொஞ்சம் லேட் இருக்கும். இப்போ பாருங்களேன், டிஹெச்சிபி ஃபைல் அபிபா இஸ் பீயிங் யூஸ்டு 169 இந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அட்ரஸாக எடுத்துக்கும். அதாவது இப்போ நம்ம டிஹெச்சிபி வந்து சர்வர் வந்து நம்ம வைக்கல, சர்வர் வந்து இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 169.254.0.1 169.254.254.254 வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதா வந்து அபிபா அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. ஐபி அட்ரஸ் இன்றைக்கி IPv4 மட்டும் பார்த்துருக்கோம். கம்மிங் வீடியோவில் பார்ப்போம். IPv6 பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் பார்ப்போம்.